தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சரத்குமார் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சரத்குமார் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாஜகவின் ஒரு பிரபல நடிகரான சரத்குமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளார். இவர் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இணைத்தார். அவருடைய மனைவிக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியது. ஆனால் அவர் தோற்றுப்போய் டெபாசிட் இழந்தார். இந்த சூழ்நிலையில் தனக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதுவும் கிடைக்கவில்லை. தேசிய அளவில் கட்சி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதுவும் கிடைக்கவில்லை. மேலும் வேறு மாநிலத்திலிருந்து தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார். அதுவும் நடக்கவில்லை. ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக தன்னை நியமிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். அதுவும் நடக்கவில்லை. ஆகவே விரக்தியில் உள்ளார் நடிகர் சரத்குமார். மீண்டும் அவர் சமத்துவ மக்கள் கட்சியை துவக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் உள்ளார். நேற்றைய தினம் கூட தன்னை முதலமைச்சர் ஆக்கினால் என்று ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதிலிருந்து அவர் தனிக்கட்சி துவங்கப் போவது உறுதி என்று கூறப்படுகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சரத்குமாரை கட்சியில் வைத்திருப்பது வீண் என்று கருதுகிறது. ஆகவே சரத்குமாரை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அல்லது சரத்குமாரே கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிப்பார் என்று கூறப்படுகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சரத்குமார் கட்சியை இணைத்ததன் மூலமாக நாடார் சமூகத்தினர் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரத்குமாரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் நாடார் சமூகத்து வாக்குகள் பாஜகவுக்கு மீண்டும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் திமுகவை பொறுத்தவரை நாடார் சமூகத்துக்கு 3 அமைச்சர்கள் பதவியும் ஒரு சபாநாயகர் பதவியும் வழங்கியுள்ளது. சபாநாயகராக அப்பாவு கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அமைச்சர்களாக கீதா ஜீவன், மனோ தங்கராஜ் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக போதும் என்ற அளவுக்கு நாடார் சமூகத்துக்கு திமுக நன்றாக கவனித்துள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் நாடார்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பது மதில் மேல் பூனையாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் சரத்குமார் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவர் தன்னுடைய சாதியை மையமாக வைத்து புதிய கட்சி துவங்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது. முதலாக அவர் சாதி கட்சியை ஆரம்பித்த பொழுது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அவர் பாஜக போய் தொண்டர்கள்ட்ட கருத்து கூட கேட்காம ஆலோசனை கூட நடத்தாமல் கட்சியை போய் இணைச்சாப்புல தொண்டர்கள் விரக்தியாக இருந்தாங்க. மீண்டும் அவர் கட்சி ஆரம்பித்தால் தொண்டர்கள் சரத்குமார் பக்கம் போவார்களா என்பது கேள்விக்குறிதான். அது எந்த அளவுக்கு புதிய கட்சி அவருக்கு வெற்றியை தேடித்தரும் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது.